ஏசப்பா. ஆண்டவரே பேசுறீங்க அல்ல பிதாவின் ஆவியான சொன்ன தகப்பனே, ஆவியானவர் எங்களோடு நீ பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறப்பா, எங்கள் வாயோடு நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, நீர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்தத்தை தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஜோகே ஜோயே தாரங்கள் ஹalleluya ஹalleluya. சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். கர்த்தாவே, என்னை பரீட்சித்து என்னை சோதித்துப் பாரும், என் கிரியைகளையும் என் கிரியைகளையும் புடமிட்டுப் பாரும். ஹalleluya. தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தாவே என்னை பரீட்சித்து பாரும், என்னை சோதித்து பாரு. என்னடா தாவீது ராஜா வந்து நம்ம என்ன செய்யறோம், நேரத்துல தியானிக்கும்போது ரொம்ப அந்த 51ஆம் சங்கீதத்துல அப்படி அந்த 51ஆம் சங்கீதத்துல அப்படி உடைக்கப்பட்ட சூழ்நிலை அவர் என்ன செய்யறாரு. இங்க நம்ம வந்து சிம்பிளா அப்படி வாசிச்சுட்டு போயிட்டோம். அப்போ அவங்க உங்களுடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதையோ, உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதையோ அப்படின்னு ஒரு பயந்து தேவனுக்கு மேல என்ன செய்யறாரு காணப்படுறாரு. சங்கீதத்துல 51ஆம் சங்கீதத்துல நேரத்தை வச்சு மெசேஜ் எடுக்கும்போது பார்த்தேன், அது ஒவ்வொரு உண்டி சமூகத்துடைய நீ தள்ளிடாதையோ பயப்படுறாரு. இந்த தாவீது ராஜா வந்து ஆண்டு ரொம்ப பயப்படுற ஒரு மனிதன். இதுல போறதுல கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரு, என் உள்ளி திரியும் என் இருதயத்தை என்ன செய்யும் புடமிட்டு பாரும் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இந்த 1ஆம் வசனத்துல கூட நீங்க கடைசியில பாத்தீங்கன்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன் ஆகையால் நான் நினைச்சதில்லை தள்ளாடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு கர்த்தரை நம்பி இருக்கிறார். அப்போ அவருக்கு எத்தனை விசுவாச போராட்டங்கள் என்ன செஞ்சிருக்கலாம். இந்த சங்கீதத்தை ஃபுல்லா இருக்கிறாரு. ஒவ்வொரு சங்கீதத்தையும் பார்க்கும்போது எல்லா சங்கீதத்திலையும் அவர் பயப்படுற ஒரு காரியம் தான் இருக்கு. சங்கீதத்தில இருந்து அவர் பயந்துதான் செயல்படுறாரு. ஆண்டவரை பத்தி அவருக்கு உள்ளி திரியுங்கள். அவரை வந்து தெளிவாக அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறது தாவீது தான். பைபிளை நான் பார்க்கும்போது தாவீது ராஜா அவ்வளவு அழகா தெளிவா ஆண்டவரை பத்தி என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் புடமிட்டு பாராண்டவரே, என்னை பரிசுத்து பாராண்டவரே, என்னை வேதனை உண்டவனே உண்டவென்று பார்த்து என் நித்திய வழியில் நடத்தாண்டவரே, என்னுடைய எண்ணெய் தூரத்திலிருந்து என்ன செஞ்சிருக்கிறேன் அறிகிறேன். நான் முன்பத்து போனா நீ அங்கே இருந்து பின்னால வந்தா நீ அங்கே இருந்து பாடத்தை படுத்தப்பட்டா அங்கே இருந்து சொல்லி நிறைய காரியங்களை சொல்றது ஆண்டவரை பத்தி சொல்றது யாரு, தாவீது தான். அல்லேலூயா. இந்த சங்கீதம் 62 கூட நான் நிறைய விட்டு சொல்லியிருப்பேன். 62 கூட சொல்லுவாரு, இடுப்புக்கு மேல என்ன வர்த்தமான பாரத்தை ஏற்றினீர். இடுப்புக்கு மேல வர்த்தமான பாரத்தை யார் ஏற்றுறார், ஆண்டவர். அல்லேலூயா. இடுப்புக்கு மேல வர்த்தமான பாரத்தை ஏற்றினீர், தீ தண்ணீரை செஞ்சேன் கடந்து வந்தேன். வசனத்தை வாசிங்க. 66:12 நினைக்கிறேன். 11 இருந்து வாசிங்க. 66, 11, 12 வாசிங்க. தேவனை எங்களை சோதித்து வெள்ளியை புடமிடுவது போல எங்களை புடமிட்டு 10ஆம் அதே மாதிரி இப்பெல்லாம் வாஸ்தவத்துல என்ன செஞ்சாரு, என்ன சொன்னாரு 2ஆம் வசனத்துல 26ஆம் அதிகாரம் 2ல, கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என்னை என் உள்ளி திரியங்களையும் என் இருதயத்தையும் என்ன செய்யணும் புடமிட்டு பாரும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்யறாரு செய்கிறார். தாவீது ராஜா ஆண்டவர் இப்ப தாவீது வந்து நம்ம தியானிக்கதான் தாவீது ராஜா எவ்வளவுக்குள்ள ஆண்டவருக்கு முன்னால காணப்பட்டாருங்கிறது ஒவ்வொரு நாளும் பயந்துதான் என்ன செய்யறாரு செயல்படுறாரு. பயந்து ஒவ்வொரு வார்த்தையிலையும் நம்ம பார்க்கும்போது எப்படின்னா தாவீது ரொம்ப பயந்துதான் தேவனுக்கு முன்னால என்ன செய்யறாரு காணப்படுறாரு. அந்த பயம் நமக்கு இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு இல்லை. அந்த பயம் தாவீது நீங்க சங்கீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா தியானிச்சு பாருங்க. ஜபத்தை குறிச்சு பேசியிருப்பாரு, வேத வசனத்தை குறிச்சு பேசியிருப்பாரு. அவர் பயந்து தேவசனத்துல தாழ்த்துறதை குறிச்சு செஞ்சிருப்பாரு. என்னை புடமிட்டு பாரு, என்னை சோதிச்சு பாரு, என்னை ஒய்யாம சொல்லுவாரு. சங்கீதத்துக்கு வரலாம் என்ன பண்ணிட்டீங்கன்னா அப்படிலாம் சொல்லுவாரு. இந்த 2ஆம் சங்கீதத்துல கூட சொல்லுவாரு. 1லிருந்து 12 வரைக்கும் இருக்கு. அதுல ஒண்ணுன்னா வாசிக்கும் போது ஒவ்வொரு ராஜாக்கள் எப்படி ஆலோசனைப்படுவாங்க, ராஜாக்கள் எப்படிலாம் செயல்படுவாங்க, அவங்க உங்க பிள்ளைங்க போடுற திட்டத்துக்கு அவங்க நினைச்சுறாங்க நகைக்கிறாங்க வைக்கிறாங்க. ஆனா உண்மை நினைச்சல
உங்க அரியணை அப்படின்னு சொல்லி தாவீதுல வந்து அந்த 2ஆம் அதிகாரத்துல 1-12 வரைக்கும் எழுதுறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க பாத்தீங்கன்னா அது சொல்றேன். அப்ப ஒவ்வொரு காரியத்திலையும் எழுதுறாரு. அவரு நல்ல ஆண்டவர் அறிஞ்சு எழுதுறாரு, செயல்படுகிறாரு. சொல்றாரு, இடுப்புக்கு மேல எழுச்சு வருத்தமான வார்த்தை எழுச்சுரு ஏற்றி எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான வார்த்தை எழுச்சுரு ஏற்றினே. இடுப்புக்கு அவர் என்ன சொல்றாரு அசத்துல, எங்களை வலையில் அகப்படுத்தி. யார் அகப்படுத்துறா? ஆண்டவர் தான் சொல்றாரு. அல்லேலூயா. ஆண்டவர் தான் செய்றாரு. சொல்றாரு, என்ன செய்றாரு? எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினார். அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காரியத்திலையும் வருத்தமான பாரத்தை யார் ஏற்றுறாருன்னா ஆண்டவர் ஏற்றுறாரு. அல்லேலூயா. ஏன் ஏற்றுறாரு? ஒவ்வொரு வருத்தமான பாடங்கள் நம்மளுக்கு இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யணும்? கிட்டி சேரும். வருத்தமே இல்லாம, கஷ்டமே இல்லாம, கண்ணீரே இல்லைன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. நமக்கு என்ன செஞ்சிருவோம்? நம்ம விதந்துருவோம். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நம்மளை என்ன செய்யறாரு? இப்படி புடமிட்டு ஆண்டவர் பார்க்கிறாரு. அல்லேலூயா. மனுஷரை எங்க தலைமேல் ஏறி போக பண்ணி தீய தண்ணீரை என்ன செஞ்சோம்? கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து என்ன செஞ்சிரு? அப்ப அந்த செழிப்பான இடத்துல கொண்டு வர வேண்டும். சில காரியங்களை தாண்டி தான் நினைச்சோம் வர வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. இந்த யோனா பாருங்க, ஒரு இடத்துல போய் ஆண்டவருக்கு பிரியமான தேவனுடைய சித்தமான காரியத்தை செய்ய வேண்டுமான இந்த யோனா பல பாடுகள் என்ன செஞ்சான்? பட்டு அனுப்பிச்சு நினைவுக்குள்ள போனான். அல்லேலூயா. அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள்ள போக வேண்டுமானா அந்த செங்கடல் கடக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அல்லேலூயா. அப்ப அந்த செங்கடல் பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. செங்கடல் பார்க்கும்போது என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. அந்த வரும்போது கல்லறைகள் இருக்கு. அந்த கல்லறைகளை பார்த்து என்ன செய்றாங்க? அங்க எகிப்து தேசத்துல பிரயோஜனம் இல்லைன்னா எங்களுக்கு தான் கொண்டு வந்தீரு, அப்ப எங்களுக்கு சாப்பிடிக்கிறங்க கொண்டு கொள்றங்க கொண்டு சொல்லி அந்த மக்கள் வந்து முறுமுறுக்கிற காரியங்கள் செஞ்சு இஸ்ரவேல் ஜனங்கள். அதே மாதிரி இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய காரியத்தை குறிச்சு செஞ்சாங்க. ஆண்டவர் ஏன் என்னை ரட்சித்தீர்? எதுக்கு இந்த பூமியில நான் இருக்கேன் அப்படின்னு நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. ஏன் ஆண்டவரே நான் வந்த நாளைக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு வேதனை, இவ்வளவு கண்ணீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு காரியங்களும் என்ன செய்யலாம். ஆனா ஆண்டவர் நிறைய கடந்து வந்த பிறகு நிறைய காரியங்கள் என்ன செஞ்சிருவாரு? ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாட்கள்லயும் நீங்க யோசேப்பே நம்ம பார்த்தாலும் யோசேப்பே கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்ட பாதைகள்? பயங்கரமான பாதைகள் தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் நீங்க ஆண்டவருக்கு நடக்க வேண்டுமானால் எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அது பாரமான காரியமா தான் இருக்கும். ஆனா நம்ம பைபிளை பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிடணும்? நம்மளை சரிப்படுத்திக்கிடணும். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்ன பாதையில போனாங்க, இந்த பரிசுத்தவான்கள் என்ன செஞ்சாங்க, எப்படி இருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒவ்வொரு எல்லாருமே தேவன் அந்த வர்த்தமான பார்த்து என்ன செஞ்சாங்க? அந்த பாதையில கடந்து போனாங்க. யாரை பார்த்தாலும் பைபிள் வசனத்துல பார்க்கும்போது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நொறுக்கப்பட்ட பாதையில என்ன செஞ்சாங்க? கடந்து போனாங்க. வேதனை நிறைஞ்ச பாதையில கடந்து போனாங்க. கண்ணீர் நிறைஞ்ச பாதையில கடந்து போனாங்க. ஆனாலும் ஆண்டு அவர் சொல்ற காரியத்தை சொல்லுவேன், செழிப்பான இடத்துல கொண்டு என்ன செஞ்சிரு விட்டு அப்படின்னு ஒரு தீய தண்ணீர் செஞ்ச மனுஷனுக்கு மேல தலைமையில ஏறி போனாங்க. மனுஷன் தலைமையில ஏறி போறதுக்கு ஆண்டவரே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அனுமதி இல்லாம சொன்னாரு, என்னுடைய அனுமதி இல்லாம தலையில இருக்கிற ஒரு முடி கூட என்ன செய்யாது? கீழே விழாது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்க என்ன பேசுறாங்க, இவங்க என்ன பேசுறாங்க, அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ண நம்ம மனசுல அவங்களை குறிச்சு என்ன செஞ்சிருக்காது? கசப்பு வைக்கக்கூடாது. என்ன ஆண்டு அனுமதி இல்லாம யாரும் வாய் திறக்கவே முடியாது. ஆண்டு வாயை திறக்கிறது தான் அவர் அனுமதி தான் திறக்க முடியும். அவர் அனுமதி இல்லைன்னா வாயை திறக்க முடியாது. அல்லேலூயா. ஆனாலும் திறந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான். அவங்களுக்கே பிரச்சனை தான். சரி, வாயை திறக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் தேவனின் பிள்ளைகளை நம்ம ஆண்டவரின் பிள்ளைகள் வரும்போது நிறைய பாதையில நம்ம கடந்து வரவும் செய்வோம். எப்படி 12ஆம் அதிகாரம் 1 பார்த்தீங்கன்னா வேகமோடு திரளான சாட்சிகள் நம்மளை சூழ்ந்திருக்குன்னு சொல்லி என்ன செய்யுது இருக்கு. அல்லேலூயா. வேகமோடு திரளான சாட்சிகள் என்ன செய்யுது நம்மளை சூழ்ந்து இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? நெருங்கி வருகிற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளி விட்டு தொடங்குனவர் முடிக்கிற விசுவாசப்பதை தொடங்குனவர் முடிக்கிற மாதிரி அவர் நோக்கி என்ன செஞ்சிடணும்? நம்ம போய்கிட்டே இருக்கணும். அதான் வசனம். அதான் தேவனுடைய பிள்ளைகள் அந்த பாதையில கடந்து போக போக
நமக்கு என்ன செய்யறாரு? அழகான பாதையில கர்த்தர் காட்டுவார். அல்லேலூயா. நம்மள அந்த ஆசீர்வாதத்தை அதுல விட்டுறணும், ஆண்டுல விட்டுறணும். நம்ம போய் செமந்துக்கிட்டு பாரத்தை போய் செமந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதுல வெளியே வரவே முடியாது. நான் அந்த லோத்தையும் அந்த ஆபிரகாமை அந்த நினைக்கிறாரு. அந்த லோத்து வந்து என்ன செஞ்சாருன்னா அவர் சொல்றாரு, நீ இந்த பக்கம் போல நான் இந்த பக்கம் போறேங்கிறது. லோத்து பார்க்கிற இடத்துல எப்படி இருந்துச்சு? கர்த்தரின் தோட்டத்தை போல இருந்துச்சான், செழிப்பா இருந்துச்சான். அவர் சொன்னாரு, நீ இந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். ஆபிரகாம் சொல்லல, நீ வலது பக்கத்துக்கு போனா நான் இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். எப்படி சொன்னாங்க? அவர் போற பாதைக்கு போயிட்டாங்க. இவர் ஆபிரகாம் போற பாதைக்கு அவர் போன பிறகு அவர் வேண்டாம் விட்ட பாதை இவர் போறாரு. ஆனா இதுல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க யாரு? ஆபிரகாம் தான். அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறது. ஆண்டவரே உமக்கு சித்தமான பாதையை என்ன செய்யும், எதை நடத்தும் அப்படின்னு சொல்லணும். அதுல பாரமான காரியம் இருந்தாலும் அதுல ஜெயத்தாண்ட தருவாரு. அல்லேலூயா. என்ன பாதைகள்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீர் பார்த்துக்கலாம் ஆண்டவர்னு சொல்லி என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போகும்போது அதுல இருந்து ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறதுக்கு தேவ பிள்ளைகள் நம்ம ஆண்டு கிருபையா வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவரை தேடுகிற பிள்ளை என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்காம நினைச்சே கூடாது. தூங்கிட்டு இருந்தோம்னா நினைச்ச முடியாது. நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நேரம் நமக்கு சமயம் கிடைக்கிற நேரம்லாம் தேவ சமூகத்தை என்ன செய்யணும்? துரிதமா நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் வேணும் அந்த ஆசீர்வாதம் தந்தாங்க தேவ சமூகத்தை மணி கணக்கா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தினகரனை எல்லாம் காலையில முட்டு போட்டாங்கன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரம் உலகங்கள் நிற்பாங்க. இப்ப நமக்கு போட முடியாது. நிறைய காய்ச்சல் வந்துட்டு போயிட்டு சிக்குனியா காய்ச்சல், டெத் காய்ச்சல் வந்துச்சு, கொண்டா காய்ச்சல் வந்துச்சு, எல்லா காய்ச்சல் வந்து நமக்கு எலும்புல இருந்து விளையாட்டு கூட எடுத்துட்டு போயிட்டாங்க சாசி. அப்ப நம்ம என்ன முடியல மணிக்கணக்கான உலகால இருந்தோம். அப்ப அவங்க வந்து மணிக்கணக்கா உலகால நிக்கிறதுனால அவங்க குடும்பம் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கு. அவங்க கொடுக்க ஊழியம் நினைச்சது ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நினைச்சுன்னா நல்லா ஜெபிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். ஜெபிக்கிற நேரம் ஜெபம் கிடையாது. ஏசப்பதான் நம்மளுக்கு முன்மாதிரி. ஏசப்பதும் பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சாங்களா, ராம் முழுவதும் என்ன செஞ்சாங்களா? ஜெபித்தாங்க. தனிமையா போய் என்ன செஞ்சுக்கிட்டாங்களா? ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை என்ன செய்யணும்? நம்மளும் கடைபிடிக்கணும். அந்த ஜெபத்தை என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். நம்மளுக்கு பகலுக்குள்ள நம்ம ஜெபிக்கலாம். வேலைகளை முடிச்சுட்டு எவ்வளவு நேரம் இருந்தாலும் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அதனால ஜெபிக்கதான் செய்யணும். ஆனா ஏசப்ப சீசர்கள் என்ன செஞ்சாங்க? தூக்கத்துல விரும்பினாங்க. அல்லேலூயா. ஆண்டுகளும் இந்த பாடுகளுக்கு மத்தியில கடந்து போகும்போது எனக்காக நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஜெபம் பாத்தீங்கன்னா 3 வாட்டி அவர் வருவாங்க. 3 வாட்டி வந்து என்ன செய்வாரு? ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க, ஒரு மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க. சீசர்கிட்ட சொல்ல அவங்க என்ன செஞ்சாங்க? திரும்பி என்ன செஞ்சாங்க? தூங்கதான் செஞ்சாங்க. அல்லேலூயா. வாங்க வேலை வந்துச்சு வாங்க சொல்லி எழுப்பிதான் கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. அந்த பாதையில ஆண்டவர் தான் அவங்க இருக்கிற பலத்தை கூட்டி எடுத்துட்டாரு, ஜெபம் பண்ணாரு. அவரால் தாங்க முடியும்னு சொல்லுவாரு. ஆண்டவரே என் ஜீவன் நினைச்சு நீங்க வாசிங்க. இங்க மத்தேயு 26ஆம் அதிகாரம் பின்பு அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணியிலே பாருங்கள், இது மனுஷகுமாரன் பாடுகளுடைய 26:39 38 வாசிங்க. அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் உட்பட விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்புறம் போய் முகம் உட்பட விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி மேல் பாசனம் எழுதுகிறார். அப்பொழுது அவர், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட என்ன செய்ய விழித்திருங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. 38 விழித்திருங்கன்னு சொன்னாரு. சீசன் விழித்திருந்தாங்களா? இதுக்கும் தூங்குற காலமா தான் இருக்கு இப்பவும். ஆனா நிறைய பேர் அதிகாலை எழும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாலும் நம்மள ஒரு நாளைக்கு 8 மணி வரைக்கும் தூங்குனதான். காலையில் 8 மணி 8:30 ஆகி எழுந்திருக்கேன். அப்படி கிடந்து முச்சலா இழுத்து மூடி என்ன செஞ்சா தூங்கணும்.
ஆனா ஆண்டுடைய கிருபையினால அதிகாலை கத்தை எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஆனா சீசர்கள் என்ன சொன்னாங்க? விழித்திருந்து நினைச்சீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சீசர்கள் என்ன செஞ்சாங்க? தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அலையிலையா அவங்க தூக்கத்துல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா ஆண்டவரே அந்த 38 வசனத்துல என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இவங்க கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க கொஞ்சம் லேசா தான் இருந்திருக்கும். பாடுகள் கொஞ்சம் லேசான ஜெபி. நீங்க பாத்தீங்கன்னா தனிமையா இருந்து கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிறது பார்க்கலாம். அவங்களுக்கு பின்னணியில் ஒரு 10 பேர் ஜெபிக்கிறவங்க இருந்தாங்கன்னா அந்த ஊழியம் மகிமையா இருக்கும். அவங்களுக்கு ஜெபி ஊழியம் செய்யறவங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும். அல்லேலூயா. இல்ல பல பாடுகள் நினைச்ச கடந்து போக வேண்டியது ஊழியம்னா லேஸ் கிடையாது. ஒரு ஆத்மா மனம் திரும்புது பரலோக மிகுந்த சந்தோஷம்னு எழுதியிருக்கு. இப்ப அந்த ஆத்மாவை போய் பிசாசு பிடியில இருக்கிற ஆத்மாவை நம்ம தேவனுடைய பாதத்துக்கு கொண்டு வர வேண்டுமானா அவங்க எல்லாம் முழு முயற்சி எடுத்து என்ன செய்வாங்க? அங்க போவோம். அங்க போய் சுவிசேஷம் சொல்லி அந்த பத்தி எல்லாம் சொல்லணும். நான் வந்து குடும்பத்துல போய் அந்த பத்தி சொன்னேன். நல்ல ஆண்டவர் வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து சில காரியங்கள் பிரச்சனையா இருந்துச்சு. போராடி அவங்க தலையில தான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க போய் அதுக்காக நல்லா போராடி ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது ஆண்டு வெளிப்படுத்துறது அப்புறம் நிறைய வெளிப்பாடு வரல தந்துட்டு இருந்தாங்க. இப்போ தருவாங்க. அப்போ வெளிப்படுத்துறது வந்து உங்க பீரனுக்குள்ளேயே உங்க ஒரு திருநாறு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அது எதுக்கு வச்சிருக்கீங்க? வெளியே இல்லமான எல்லாத்தையுமே எடுத்துருக்கீங்க. இல்லை உங்க பீரனுக்குள்ள இருக்கு. கடைசியில துணிகளையும் எடுத்து போட்டாச்சு. பார்த்தாச்சுன்னா உள்ள திருநாறு போட்டு நினைச்சிருச்சு. அதை தூக்கி தூர போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வார எங்க ஜெயிசில தலை வலிக்குது. என் மகன் 3ஆவது பையன் ஒரு நாள் வீட்டுக்குள்ள அந்த ஆகா விசாசம் இங்க வந்து பார்த்துட்டாரா அப்படின்ட்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி விசாச வெளியே உனக்கு இங்க என்ன அதிகாரம் ஓடு வெளியே சொன்னேன். விசாச போயிடுச்சு. அல்லேலூயா. அப்ப ஆவியில நிரம்புன உடனே யார் வாரா? பரிசுத்தாவியில இறங்குறாரு. ஏசப்பா இறங்குறாரு. அங்க இறங்குறது தெரிஞ்சு விசாச வேலையே அதிகாரமா பிடிச்சிருக்கு. அங்க திட்டிட்டு வந்து ஜோமனிக்கு இந்த பையன் உடனே ஆண்டுடைய கிருபையினால் என்ன செஞ்சாங்க? ஏசப்பா விடுதலை கொடுத்தாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவரு நிறைய காரியங்களை ஆண்டவர் செய்றாரு. ஜெபிக்கும் போது அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க ஏசப்பா வந்து இந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவர் சீசுன்னு கேட்கறது தான் விழித்திருந்து என்ன செய்யுங்க செபிங்கிறாரு. இன்னைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் விழித்திருந்து ஜெபிச்சா எழுப்புது எப்பவோ வந்திருக்கும். இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா இன்னைக்கு வந்து அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு ஊழியம் செய்யற பேரை பார்த்தா விசுவாச குடும்பம் குறை சொல்லுது. ஊழியக்காரங்களை பார்த்தா ஊழியக்காரங்களே குறை சொல்றாங்க. ஊழியம் செய்யற பேரை பார்த்தா ஊழியத்தை எழுப்ப விடாதபடி யாரெல்லாம் குறை சொல்லணும் அதுக்கு சொல்லி நாங்கள் வறுத்தெடுக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு குறை சொல்லிருக்காங்க. செல்லுதான் நாங்கள் வறுத்தெடுக்கிறோம் அப்படின்னு. அப்ப நமக்கு கஷ்டமா தான் இருக்கு. வந்து யாரு சொல்றாங்க? பெரிய பெரிய 24 முழங்காலே என்ன தினகர நையரே குறை சொல்றாங்கன்னா வேற பிள்ளைங்க விட்டா கொடுப்பாங்க. இன்னைக்கு அந்த அண்ணன் பேர் வந்து மோசஸ் தலை சொல்ல முடியாது. மோசஸ் இன்னொரு பேர் ஒரு அந்த அண்ணன் வளர்த்தியா இருப்பாரு. மெட்ராஸ்ல இருக்காங்க அவரு. அந்த அண்ணன் திரும்பி ஒரு டென்சில் டேனியல் எல்லாத்தையும் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அப்படி நைட்டு பூரா உட்காந்து 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஆலோசனை போனாங்க. எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஊழியக்காரங்க அப்படி கொண்டு அதுல முக்கியமான பெரிய பெரிய ஊழியக்காரங்களை கொண்டு வந்து நீங்க நினைச்சா குறை பேசிக்கிட்டே இருக்கிறான். மோசஸ் சரி அந்த பேரு நல்லா கண்டிச்சு திட்டி ரப்பா பேசுவாரு. அகஸ்தீன் இன்னொரு வளர்த்தியா இருப்பாரு. நல்ல சூழல முடியா இருக்கும். யாரு நான் அடிக்கடி போன செய்தி திட்டு வரல. நீலாம் சர்ச்சைக்கு போறத நட்புல எடுக்கிறத நீ இப்படிதான் இருக்கணும், இல்லை நீ நாசமா போக அப்படின்வாரு. அல்லேலூயா. ரொம்ப திட்டுவாரு. நீ சர்ச்சைக்கு போறதா பைபிளை கையில கொண்டு போ, பைபிளை கொண்டு போக எதை தட்டிட்டு போறான்னு சொல்லி ஆசுவாரு. பட்டு போட்டு போடுவாரு. நல்லா அவங்க அந்த அப்படி பயங்கரமா பேசுவாங்க. அதுல அந்த அண்ணனுக்கு வந்து எங்க குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கு நமக்கே தெரியாது. நீ செல்ல பக்கமாக இருந்து அங்கேயும் பிரச்சனை கொடுக்கு அவங்கள பற்றி சொல்லிட்டு அப்படி 1.5 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வீடு கட்டி கொடுத்தாங்க அந்த அண்ணனுக்கு. அந்த அண்ணன் வாடகைக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா அந்த அண்ணன் ஒரு பிரதர்ஸ்டே ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அந்த இடத்துல வச்சிருந்தாங்க. அந்த அண்ணன் வந்து செய்தி கொடுத்தாங்க. அப்ப சரி நாங்க வாடகை வீட்டுல தான் இருந்தோம். திடீர்னு மீட்டிங்லாம் முடிச்சு ரூம்ல காலி பண்ணிட்டு நான் பேர் ஏற போனேன். அப்போ என் கையில வந்து சாவி கொடுத்தாங்க. அப்ப எதுக்கு பாஸ்டர் எதுக்கு ஏன் நீங்க சாவி எடுத்துறீங்க? உங்களுக்கு சென்னையில சூப்பரா 1.5 கோடி ரூபாய்க்கு நான் வீடு வாங்கி வச்சிருக்கேன். அந்த வீடு சாவி நீங்க போங்க நாங்க வாங்க அப்படின்ட்டாங்க.
நீங்க உங்க வீட்டுக்கு வாங்க, நாங்க அடுத்த பிளேன்ல வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, அப்படியே ரொம்ப நல்ல இதா பேசுவாரு. அதே இருப்பாரு, சொல்ல முடியாதும். அந்த அண்ணன் பேரு மறந்து வச்சேன், இப்படி மறப்பேன் நானு. அப்படி அப்படி எல்லாம் டக்கு டக்குன்னு பேசுவாங்க. அந்த அண்ணன் பேரையும் எடுத்து வச்சிருக்காங்க. பார்க்கலாம் எல்லாம் தலையங்கையும் போட்டுருக்காங்க. எதுக்கு? ஏன்னு கடைசி காலம் செபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எழுப்பணும். அலையிலையா செபிக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஊழியக்காரங்களை பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிசாசு என்ன செஞ்சிருக்கான்? குறைச்சல வச்சுக்கிட்டே இருக்கிறான். ஊழியக்காரங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க. யாப்பம் பாருங்க, பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுன்னா எடுத்தோட நினைச்சுறாங்க. ஊழியக்காரங்களை ஒரு வசனம் சொல்லிட்டு அந்த வசனம் சொல்றாங்களே இல்லையோ, உடனே ஊழியக்காரங்களை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு அதான் பாவம், எல்லாருமே இப்படி செய்ய ஆரம்பிக்கிறாங்களே ஆண்டவரே. அவருடைய பிள்ளைங்கள் தானே எல்லாருமே. ஏன் இசப்பா அடிச்சாங்க? எனக்கு கஷ்டமா நமக்கு செபிக்கணும். அதான் சொன்னாரு, அவர் வந்து அந்த பாடுகள் பத்தியில அது போகும்போது அவருடைய ஆத்மா செஞ்சா 38 வசனத்துல மத்திய 26:38 அவர் என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கியிருந்து என்னோட கூட இருந்துச்சீங்க, விழித்திருந்து ஜெபிங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அவங்க துக்கம் ஒன்றுக்கு என்னுடைய ஆத்மா அடிச்சது துக்கத்தோடு பாரத்தோடு நினைச்சது இருக்குங்கிறதுனால இதுக போய் 3 போய் என்ன செஞ்சு நல்லா தூக்கம் மயக்கத்துல போய் நல்லா தூங்கிட்டாங்க. அடையலையா? ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து சற்று அப்புறம் முன்னுப்புற விழுந்து, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பனால் நீங்கும்படி செய்யும், ஆகிய என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகிறது என்று சொல்லி வச்சினாரு. ஜெபம் பண்ணாரு. பின்பு அவர் சீசர்களுக்கு போறாங்க. சீசர்கள் ஊக்கமா ஜெபம் பண்றாங்க பாக்குறாரு. ஆண்டு போறாரு. அங்க என்ன செஞ்சிருக்காங்க? செம தூக்கம். அது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து 40 வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது என்னோட சேர்ந்து என்ன செய்ய விழித்திருக்க. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு, ஊழியம் செய்யற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறவங்க முக்கியம். கண்டிப்பா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது அவங்க ஊழியத்தை உற்சாகமா செய்வாங்க. அலையிலையா? நீங்க எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்கன்னு தெரியல. சொல்றீங்களா? எந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்றீங்களா? பண்றீங்களா? பணம் பையன் சொல்லக்கூடாது. நம்ம வீட்டுக்காக ஜெபம் பண்றீங்களா? எப்போ வீட்டுல ஜெபம் பண்ணுங்க. அலையிலையா? அலையிலையா? ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரோட வல்லமையா என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஒரு பெரிய எழுப்புதல் வரணும். ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் கேட்காரு. அலையிலையா? அப்படிதான் கேட்காரு. சீசனுக்கு என்ன கேட்காரு? நீங்க நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்க 1 மணி நேரமாவது என்னோட கூட நீங்க நினைச்சுக்கிறது ஜெபம் பண்ண விழித்திருக்க கூடாதான்னு கேட்காரு. யார்கிட்ட கேட்காரு? செபிக்கிறவங்களை விசுவாசம் அவருடைய சீசன் தான் போய் கேட்காரு. 1 நேரம் என்னுடைய ஆத்மா எப்படி இருக்கு? பாரப்பட்டு இருக்கு. என்னுடைய ஆத்மா துக்கத்துக்கு ஏதுவா இருக்கு. நீங்க போய் எனக்காக விழித்திருந்து ஜெபிங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அதே மாதிரி கட்டுரை பிள்ளைகள் அவருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இன்னைக்கு வந்து கடைசி காலம் ஆயிட்டு. இதுல ஒரு வசனம் போட்டு போனீங்க. இந்த எபிரேயர் 13 ஞாபகப்படுத்துறாங்க ஆண்டவர். 13 நீங்க வாங்க எடுத்து பாருங்க. எபிரேயர் 13 அதை போட்டுப்போம். கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்கன்னா, கடைசி காலத்துல 5 வசனம் நினைக்கிறேன். அவன் 5 தான். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை உலகத்துல உன்னை கைவிடுதுன்னு சொல்லி போட்டுக்கிறாரு. கஷ்டப்பட்டேன் இன்னும் போட்டுப்பாரு. அதிகமா அப்போது கடைசி காலத்துல வந்து போஜன பிரியனா இருப்பாங்க, பணாசர்களா இருப்பாங்க, தற்பிரியரா இருப்பாங்க அப்படின்னு நிறைய காரியத்தை ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு. நமக்கு அவங்களுக்காகவே இன்னைக்கு என்ன செய்றாங்க மக்கள். இப்ப அவங்க குடும்பத்துக்கு அவங்க இப்ப அப்படிலாம் இருக்கு. எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க? என் குடும்பம் தான் போயிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு பிறர் குடும்பத்துக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும். ராஜாக்களுக்காக, அதிகாரிகள் இருக்கிறவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். கண்டிப்பா அந்த ஜெபத்தை என்ன செய்யறாரு?
ஆண்டவரே கேட்கிறாரு. நான் நிறைய ட்ரிப் சொல்லிட்டேன், எல்லாத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபிங்க. குடும்பத்துக்காக மாத்திரம் இல்ல, அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குங்க. ஆண்டவர் சொல்ல 1 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன கூட பண்ணலாம், எவ்வளவு நேரம் பண்ணாலும் இயேசுவை ஆசீர்வதிப்பாரு. நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய சமாதானம் இல்லாம இன்னைக்கு கண்ணீரோடு இருக்க மக்கள் நிறைய, இன்னைக்கு பாரத்தோடு இருக்க மக்கள் நிறைய, வறுமையோடு இருக்க மக்கள் நிறைய, கடன் பாரத்தோடு இருக்க மக்கள் நிறைய. ஆனா நீங்க ஜெபிச்சு பாருங்க, தேவ சமூகத்துல ஆண்டு சொல்ற தேசத்துக்காக நீங்க திறந்து ஜெபித்து பாருங்க. கடன் பாரத்தில் இருக்க மக்களுக்காக ஜெபிச்சு பாருங்க, வறுமையில இருக்க மக்களுக்காக ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் நம்ம குடும்பத்தை எல்லாத்தையும் மாற்றி நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளை நீங்க கொண்டு ஜெபிக்க 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 பிரச்சனை தானே அப்படி ஆக நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு பிரச்சனை கொண்டு வருவான். அந்த பிரச்சனைக்கு பின்னால பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறதானா 1 மணி நேரமா எனக்காக கிடைச்சு நீங்க விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, சொல்றாரு 41 நீங்க சோதனைக்கு கூடாதபடி கிடைச்சீங்க. நீங்க நம்மளுக்கு சோதனை வராதது இருக்கணும்னா என்ன நினைச்சணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். நடு ராத்திரில ஜெபிக்கும் போது பிசாசு வந்து என்ன செய்வானா, கலைய விதைச்சிருவான். கலைய செஞ்சிருவான், விதைச்சிருவான். அப்போ நம்ம ஆசீர்வாதம் எடுத்துக்கொள்ளாத அப்படி இருக்கிறது. நம்ம எப்பவும் என்ன செஞ்சிடணும், ஜெபிச்ச பிசாசுகளுக்கு என்ன செய்யணும், அழிச்சு அழிச்சு ஜெபிக்கணும். நமக்கு நல்லதா அந்த பிசாசுகளுக்கு அழிக்க தெரியாது. நம்மளை போட்டு அவன் வறுத்தா எடுத்தான். நிறைய காரியங்கள் நம்ம பிரச்சனையை சந்திச்சோம். ஆனா இந்த நாளையில ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் ஜெபிக்க வைத்திருக்கு. நல்ல ஜெபம் அப்போ பண்ணோம். இப்போ அந்த பிசாசு கிரியிலையும் மனுஷனுடைய அந்த சக்தியும் அந்த கிரியில அழிச்சு ஜெபிக்க சொல்லிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லேலூயா. பொல்லாத மனிதர்கள் மூலமா நம்மளுக்கு வருகிற பிரச்சனைகள் பயங்கரம். அப்ப அந்த பொல்லாத கிரியில அழிக்கப்பட வேண்டுமானா, அந்த மனுஷங்க கிரியில அழிக்கப்பட வேண்டுமானா அதுக்கு நம்ம ஜெபிக்கதான் செய்யணும். அல்லேலூயா. அதனால நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே பிரச்சனை தான். தெரியாதவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு போனாலே சிலவங்க வந்தாங்கன்னா இப்படி நம்ம உட்காந்து கசாங்க, கண்ணு கூட மேல சுத்தம் ரவுண்ட் அடிக்கும். என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க, என்னெல்லாம் செய்யறாங்க, என்னெல்லாம் இருக்கு, எப்படி இருக்காங்க. சிலவங்க நம்ம போட்டு நகையும் நம்ம போட்டு சேரீகளையும் நினைச்சுக்காங்க பார்த்து ரவுண்ட் அடிப்பாங்க. எப்படியும் அப்படி அந்த பொருளாதார கையில் அழிக்கப்பட வேண்டும் நம்ம ஜெபிக்க தான் செய்யணும். அப்புறம் பிள்ளைகள்லாம் ஒருத்தங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் அப்படியே சிந்தனை ராத்திரிகளும் தூங்க முடியாது. அவங்களால அப்படியே சிந்திப்பாங்க. அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி ஆயிட்டாங்க, ஐயோ 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 ஐயோன்னு அவங்க தூக்கத்தையே கட்டுப்பாங்க. அழகிலையா கத்திரி பிள்ளைகள் இப்படிப்பட்ட மனுஷிய கிரியில அழிக்கப்படணும். அது வந்து எங்களுக்கு ரோமாய் போராடுறது இந்த பொல்லாத மனுஷிய கிரியில அழிக்கப்படலையா, அந்த மாம்சகிரியில அப்படியே எரிச்சு கொடுக்க போனே செபிக்கணும். பிசாசு பொல்லாத ஆவிகள் நிர்மூலமாக்கப்படட்டாண்டவரே செபிங்க. குடும்பத்துக்கு விரோதமா ஜனங்கள் அப்படியே எரிச்சலோட இருக்காங்க. அலையிலையா அவருடைய எண்ணங்கள் நிலைகள் எல்லாம் எரிச்சலோட காணப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதம் இப்ப கொஞ்சம் அவங்க அவங்க அந்த வரத்துக்கு இருக்க முடியல, கால் கீழே கால் ஊன முடியல அவங்களால. அவங்களுக்கு நினப்பு ராத்திரிக்குள்ள நம்ம நினப்பு தான். அப்புறம் பகல் தூங்கி முடிச்சவங்க எட்டி பார்த்துக்கிறாங்க எப்படி இருக்கான்னு பார்க்க. அலையிலையா உண்மையதான் நான் சொல்றேன், உண்மைதான் பட்டு அனுபவிக்கிறதுனால தான் சொல்லிட்டு இருக்கேன். அலையிலையா ஜெபிக்கிற பிள்ளைகளை நினைச்சு கடந்து போக முடியும். சாத்தானே அவனே நொறுக்கணும் ஒவ்வொரு நாளும். அலையிலையா இல்லாட்டி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பைபிள தூங்கிட்டாலே அவனும் வைத்தால போயிடும். சாசுக்கு வைத்தால போயிடும், அவனுக்கு போயிடும். அந்த சத்துல அழிக்கப்பட வேண்டுமானா நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிரீன் அழிச்சு 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 ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ராஜன் நடக்கணும். அலையிலையா கட்டுரை பிள்ளைங்க நீங்களும் ஒவ்வொரு நாளும் நல்ல நேரம் கிடைக்கும், நல்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளுக்கு நாள் ஆண்டவர் நினைச்சு நம்மளை உயர்த்துவார். அதான் நேற்று வருஷம் தாவீது நாளுக்கு நாள் நிறுத்தி அடைந்தானா. அப்ப இந்த சங்கீதத்துல வந்து அவர் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவார். அடுத்த வசனத்தை எடுக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 26ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இப்பதான் நான் எழுதி வச்சிருக்கேன். வார ஆவியர் அந்த மனசுல தந்துகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் அப்படியே போனாலும் ஆவியர் தந்துதான் இருப்பாரு. அலையிலையா 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வீணரோடே நான் உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. அலையிலையா என்ன சொல்றாரு, வீணரோடே நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 26:5 வசனம். வீணரோடு உட்கார மாட்டேன், பொல்லாத கூட்டத்தை என்ன செய்யறேன், பகைக்கிறேன். பொல்லாத மனுஷனுடைய கூட்டத்தை என்ன செய்யறேன், பகைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பொல்லாத கூட்டத்தை
நெருங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. துன்மார்க்கர்கள் நன்மையை வச்ச மாட்டேன், உட்காரவே மாட்டேன் பாரு. சங்கீதம் 119 கூட நான் சொல்லுவாரு, வீண் சிந்தனைக்கு என்ன செய்யும், விலக்கி காத்துக்கொள்ளும் அப்படின்பாரு. அல்லேலூயா. அப்போ அவ்வளோத்தையும் ஆராய்ந்து எழுதுறாரு, கரெக்டா அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்ப அந்த காரியத்துல நம்ம என்ன செய்யணும், இந்த வீண் சிந்தனைகள் கூட நம்ம என்ன செய்யணும், விலக்கி காத்துக்கொள்ளும். தாவீது சொன்னது போல நம்ம அந்த வீண் சிந்தனைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. வீண் சிந்தனைக்கு இடம் கொடுக்க செய்ய மாட்டாங்க தெரியுமா? அவங்களும் தூங்க மாட்டாங்க, தூங்குறவங்க தூங்கவே விட மாட்டாங்க. அல்லேலூயா. நீ வாட்டுக்கு நான் பார்த்துட்டு நான் செமையா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கமே வரப்படிங்க, ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க எங்க வீட்டுல பார்த்தா. அல்லேலூயா. அப்ப தேவையில்லாம ஏன் போட்டு குழம்பு கிடைக்கி குழம்புறதே இருந்தா நம்ம இசைப்பாருக்காங்க பார்த்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவம் கருதி குழப்பத்துக்கே இடம் கொடுத்தாங்க, குழப்பத்துக்கும் இடம் கொடுத்துட்டு குழங்கிட்டே இருக்கிறதா. அதான் தாவீது சொல்றாரு அதிகாரத்துல, ஆண்டவரே 30:11 என் குழம்பலை ஆழ்ந்த கழிப்பாய் வசனத்தை வாசிக்க முழுசு எப்படி கொடுத்து வாசிக்க 30:11 என் குழந்தை ஆனந்த கழிப்பாக மாறப்படினேன், என் மகிமை அமர்ந்திராமல் உன்னை தீட்டுப்படும்படியாக என் ரத்தை அடித்துக்கொண்டு மகிழ்ச்சியையும் கட்டினால் என்னை கிடைக்கிறேன். என் புலன்களை ஆனந்த கழிப்பாய் மாறப்படினேன். என் கற்பனை சொல்ற கடைசியில வசனம் கடைசியில மகிழ்ச்சியா மகிழ்ச்சி கட்டினாலே இருக்கிறாரு. புலம்பெல்லாம் ஆண்டவர் அனுப்பிட்டாரு. அப்ப இருந்துச்சு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இருந்து கட்டப்பட்டாரு. அல்லேலூயா. அப்போ புலம்பல் ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா மகிழ்ச்சி ஒரு காலம் இருக்கதான் செய்யும். அப்போ தாவீது வந்து நீங்க சங்கீதத்தை நான் பார்த்துக்கிட்டே வரேன், எடுத்தேன் திருப்பி சாவியதான் எடுத்தேன். அந்த பயங்கரமான பாதை ஒவ்வொரு காரியத்திலையும் அவரை மாதிரி ஆண்டவர் அப்படியே அவரு சரி ஒவ்வொரு காரியங்களையும் என்ன செய்யறாரு, சொல்லி வராரு. அல்லேலூயா. அது பாருங்க 27:11 கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்தார்களோ, உமது வழியை எனக்கு போதித்தார்களோ. 28:6 வாசித்தீங்கன்னா 28:6 பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். அர்த்தம் கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை என்ன செஞ்சிருக்கு. இந்த வசனத்தை ஓயாம சொல்றாரு, என் இருதயம் அவரை நம்பி இருக்கு, நான் அவரை நம்பி இருக்கேன்னு சொல்லி இந்த தாவீது வந்து ஓயாம சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே கர்த்தர் மேல இருந்துச்சு பெரிய ஒரு நம்பிக்கையே வச்சிருக்கணும். அவரை தான் இருந்துச்சுன்னா அந்த குழப்பத்தை நீ விசுவாசம் ஒவ்வொருத்தரையும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், குழப்பிக்கிட்டே இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா நீங்க வந்து எந்த குழப்பத்துக்கு என்ன செஞ்சாதீங்க, எதை கொடுத்துருவே நீங்க வந்து ஏசப்பா வந்து நம்ம வந்து. அல்லேலூயா. அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம், செகண்ட் தான் நம்ம குடும்பத்துக்கு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இடம் ஆண்டவரே, செகண்ட் என் குடும்பத்துக்கு, மூணாவது என்னுடைய ஊழியம் கண்ட ஊழியத்துக்கு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிடணும், அவருக்கு இடம் கொடுத்தோம். அல்லேலூயா. அவர் தெரிந்து கொடுங்கி தூரம் வீசுறதுதான் நிறைய காரியங்கள் நிறைய ஊழியக்காரர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், அப்படியே கொண்டு வழி விலக வைக்கிறதுக்கு எவ்வளவு வரும். ஆண்டவரை கூட இருக்கிறாரு, அவர் இனி அழைச்சிருக்கிறாரு சொல்லி அவர் அவங்க அறியாமே நினைச்சுட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. அல்லேலூயா. நான் ஜான் ஜெபராஜ் தான் சொல்றேன். அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, நான் ஆண்டவரே அவங்க படிச்ச பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஜான் ஜெபராஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பாட்டுலாம் அப்படியே ஆண்டவருக்குலாம் எழுச்சிருப்பாரு, பாட்டு பூரா அப்படியே ஆண்டவர் அந்த பாட்டு தான் எனக்கு நிறைய ஆராதி போச்சு. ஆனா அவங்க சில காரியங்கள் என்ன செஞ்சுருக்காங்க, ஆண்டவர் அழைச்சவரு அவர் என்னை நடத்துவாரு, அவர் என்னை பார்த்துக்கிறாரு. என்ன காரியம் நடச்சோ தெரியல. இன்னைக்கு அவங்க எழுச்சிறாங்க, போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்கள எழுச்சிறாங்க, தப்பா நடந்தாங்கன்னு சொல்லி சிறைக்கு கொண்டு போறதுக்கு அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ அவரு அப்படி ஒரு பாட்டு. அவரு எனக்கு ஜான் ஜெபராஜ் பாட்டும் பெருமானசை பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஒரு பாட்டு படிச்சிருக்கிறாங்க, நிறைய பாட்டு படிச்சிருக்க 2 பேர். அல்லேலூயா. அந்த அப்படி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ எனக்கு பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து கஷ்டம், ஏன் ஆண்டவரே ரொம்ப நெஞ்சிலானே வலிச்சிட்டு, ஐயோ எவ்வளோ பாட்டு படிச்சு எவ்வளோ உச்சில வந்து எவ்வளோ அந்த எபினிஸ் அந்த பாட்டு அப்படி உச்சி கொண்டு வச்சிங்களே ஏசப்பா, அந்த பிள்ளை கீழே விழுந்துச்சான ஏசப்பா அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்னும் கஷ்டப்படுறேன். ஆனாலும் சில காரியங்கள் வந்து அழைத்த தேவன்
இனி அழைச்சாரு கைவிட மாட்டேன்னு சொல்லி அவன் துதிப்போரை கைவிட மாட்டான். தொடர்ந்து துதி செய் மனமே, இயேசு உயிரோடு இருக்கின்றான் அப்படின்னு அந்த பாட்டு படிப்பாரு. முதல் பாட்டு இருக்கு அந்த கதையை சொல்லிட்டேன். அப்போ அவ்வளோ அழகான பேர் ரொம்ப நான் பிடிக்கும். இப்பவும் பிடிக்க மாட்டேன், நான் பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டேன். சாந்தியராஜை பிடிக்காதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எங்கடா கத்தருக்குள்ள இருக்கிற பையனை தெரியாமே கத்திரமா வெளியே கொண்டு போய் நாம் செய்யற தவறு அப்படிங்கிறது தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு தெரியாது. பொய்ய ஊதுவான். பையன் ஊதி எப்படி உள்ள கொண்டு போனா ரெண்டாவது தெரிஞ்சாதே அவர் எடுத்துட்டு ரெண்டாவது ஒரு பிள்ளை அதன் பெரிய தப்பு. ஆனா மனைவி எல்லாம் போராடினா அதனால இந்த பையன் உள்ள கொண்டு போய் வெளியே கொண்டு வரலான்னு யாரும் பிளான் பண்ணி உள்ள கொண்டு போயிருப்பாங்க. அப்படியே அப்படி போயிட்டு யோசிப்பு கூட சிறையில தூக்கி போட்டாங்க. செய்யாத குற்றத்துக்கு அவனுக்கு உள்ளப்பட்ட மாதிரி போட்டு அப்புறமா ஒரு உயர்வுக்கு வெளியே கொண்டு வந்தாங்க யோசிப்பேன். அதே போல இவங்கள சில காரியங்களை என்ன செஞ்சு ஆண்டவர் உள்ள கொண்டு போய் இப்படிலாம் செய்த அப்படின்னு நாங்க முடிவெட்டுல எனக்கு பிடிக்க செய்யுது. முடிவெட்டுலாம் பிடிக்காது. அது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க சொல்ல கேட்க மாட்டாங்க. அதனால சில காரியங்களை ஆண்டவரை அனுமதிப்பார். சிலங்களை சுத்தம் பண்ணணும்னா பிசாசுகள் ஆண்டு ரொம்ப உடைப்பார். அலையிலையா ஒப்படைச்சு அவங்க மூலியமா பனிஷ் பண்ணி கரெக்ட் பண்ணி வேற வரப்போது ஆண்டு வெளியே கொண்டு வருவார். அதனால அவங்களை குற்றப்படுத்துறதுக்கு நமக்கு தகுதியும் கிடையாது. அலையிலையா கத்துரிப்புல அபிஷேகம் தேவ அபிஷேகத்தை நிரப்பப்பட்ட பிள்ளை திடீர்னு அவங்களுடைய எதிரே இப்படி ஆயிருந்தா ஏதோ ஒரு காரியத்துக்கு ஆண்டு அனுமதிச்சுட்டாரு. ஏதோ ஒரு காரியத்துல அவங்களை அனுமதிச்சிருக்கிறாரு. அதனால அவங்களுக்கு யார் குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. கரெக்டா கொண்டு போய் திரும்பி புடமிட்டு சோதிச்சு பார்த்து ஆண்டவர் வழியில கரெக்ட் பண்ணி ஆண்டவரே நான் இப்படி இருக்கணும்னு காவிது வரை கொண்டு வரலாம். அழகா எல்லா காரியத்திலையும் தேவ சமுத்திரம் விழுங்குறது ஆட்டு சமுத்திரம் எடுத்து மன்றாடுறது ஆண்டு கொண்டு போயிருக்கலாம். அதான் தேவனி பிள்ளைங்க அவங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணிக்காங்க. அந்த பிள்ளைக்காக வந்துச்சு நல்லா ஜெபிக்கணும். ஜான் ஜெபிக்கிறதுக்காக ஜெபி அதான் மொழிக்காரங்களுக்காக ஜெபிக்க அப்படின்னு சொல்லி அதை கற்று உங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க குடும்பமா இணைச்சு வாழணும். அதான் முக்கியம். அலையிலையா நான் தேவனி பிள்ளைங்க அவர் சொல்றது கருத்துல அவங்க நம்மளுக்கு பலனே யாரு? ஆண்டவர் தான். அலையிலையா 25-26 அந்த 8வது பார்த்தோம்னா கர்த்தாவே உமது ஆலயமாகி வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய சாணத்தையும் நினைச்சிறேன் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் அந்த தாவீது ஆண்டுடைய ஆலயத்தை ரொம்ப நேசிப்பார். அலையிலையா என்னுடைய வாசப்படியில காத்திருப்பதை நான் நினைச்சுவேன் நாடுவேன்னு சொல்லியிருப்பாரு. அலையிலையா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வாருங்களேன்னு சொல்லும் போது அவருக்கு எப்படி இருந்துச்சான்? மகிழ்ச்சியா இருந்துச்சான். அப்ப அப்படி ஆண்டுடைய ஆலயத்தை தேர்ந்தெட அவருக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி மத்தியில அவர் ஜோமணி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுதான் தாவீது ராஜா. அலையிலையா ராஜா வாகன பிரதானி தான். அதனால இந்த சங்கீதம் எழுதுனா தாவீது சாமுவேலே ஆண்டவர் நினைச்சிட்டார். 1 சாமுவேலையே ராஜாவா ஆக்கிட்டார் ஆண்டவர். அலையிலையா அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டாங்க. அப்போ அப்படி வர தேவனை எப்பவும் பாடி புகழ்ந்து தேவனை துதித்து கொண்டே இருந்தது தாவீது ராஜா. ஒவ்வொரு காரியத்தையும் அணுவணுவா தேவனை மகிமைப்படுத்துறது யாரு? தாவீது ராஜா. அலையிலையா அந்த வசனம் கொஞ்சம் வச்சிருக்கேன். வாசிங்க 28:9 28. அலையிலையா தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றைக்கும் உயர்த்தும். அலையிலையா அப்ப பாருங்க ஆண்டவர் தாவீது ராஜா அப்படி ஆண்டவர் ஜெபிக்கிறது ஜெபம். இது ஆண்டவர் ஜெபிக்கிற தேவரீர் உமது ஜனத்தை ரட்சியும் உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷியும் அவர்களை நீ உயர்த்தும். 4 காரியம் இருக்கு அசம்ல. அலையிலையா அப்ப அப்படியே நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நல்லா ஜெபிக்க ஆவியில நிரம்பி நீங்க நினைச்சீங்க இந்த உலகத்துல கொஞ்ச நாள் நம்ம இருக்க போறோம். எவ்வளவு நாள் இருக்கோம் நமக்கு தெரியாது. அதனால நேரம் கிடைக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம்? நம்ம வேலை செய்துட்டு கூட நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரே இந்த குடும்பத்தை ரட்சித்துட்டாங்கப்பா 2 வார்த்தை சொன்னா போதும். ஆண்டவர் ரட்சிப்பாரு. இந்த குடும்பத்தை என்ன செய்யும்? ஆண்டவரே நீர் என்ன செய்யும்? ஆசீர்வதின்னு சொல்லுங்க. அவங்களை ஆசீர்வதிப்பாரு. ஆண்டவரே இந்த குடும்பத்தை இந்த வசனத்துல இருக்கு நீர் போசியும். ஒரே வசனமே இருக்கு. ரொம்ப கொஞ்சம் உத்து பார்த்தா இதெல்லாம் நமக்கு என்ன செய்யுது? நம்ம எப்பவும் பைபிள் படிக்கல. தேவரீர் 28:9 தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது ரட்சியும் உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களே போசியும் அவர்களே நீ உயர்த்தும். எந்தெந்தைக்கு நிச்சயம்
உயர்த்தும். அது தாவீது தான் ஜெபிக்கிறார். நம்மளே என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது நிறைய பிள்ளைகள் நம்ம கிட்ட நினைச்சாங்க போஷிக்கப்படுவாங்க. நம்ம கிட்ட நிறைய பிள்ளைகள் உயர்த்தப்படுவாங்க. நிறைய பிள்ளைகள் நினைச்சாங்க ரட்சிக்கப்படுவாங்க. எல்லா ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பாரு. அப்ப நம்மளுக்கு இருந்த இடத்துல இருப்பாரா? நம்மளும் கர்த்தர் உயர்த்துவார். அவங்களுக்காக இப்படி இன்னும் ஆசீர்வதிக்க இருந்தாலும் என் பிள்ளை நினைச்சா இன்னும் நிறைய இடத்துக்கு ஜெபிப்பா. அப்புறம் 27ஆம் வருஷம் பாத்தீங்கன்னா 28:7 கர்த்தர் என் பலனும் என் கேடலுமா இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். மேல 6 கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பின் சத்தத்தை கேட்டார். அப்போ ஒவ்வொரு கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் செலுத்துறார். அல்லேலூயா. அப்புறம் துதி செலுத்துறார். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்மளும் ஸ்தோத்திரிப்போம், தேவனுடைய சமூகத்தில் துதிப்போம். நம்மளும் எல்லா மக்களுக்காக ஜெபிப்போம், நம்மளுக்காக ஜெபிப்போம், எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் நம்ம ஜெபிப்போம். அப்படிப்பட்ட கிருபையை கத்தரிச்சவரு வசனம் கொடுக்க 26 2 வாசம் என்ன சொன்னாரு? என்னை உடம்பிட்டு சோதிச்சு பாரு. நான் வந்து எல்லாத்துக்கும் நினைச்சேன் ஜெபிக்கிற பிள்ளை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிற பிள்ளை அப்படின்னு தாவித சொன்னவில்ல. கர்த்தாவே என்னை பரிசித்து என்னை சோதித்து பாரும், என் உள்ளித்திரீங்களே என் இருதயத்தை நிச்சயம் உடம்பிட்டு பாரும். உடம்பிட்டு நீ பார்த்து போறீங்க. ஃபுல்லா நீ நான் வந்து உமக்கு நேரம் இருக்கேன். நீதான் என் தஞ்சம், நீதான் என் கேடகம், நீதான் என் பலன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சங்கீதத்துல 29 நினைக்கிறேன் 29:11 கர்த்தர் எனக்கு பலன் தந்து, கர்த்தர் எனக்கு சமாதானம் தந்து, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அப்ப முதல் பலன் கொடுக்கிறாரு, அப்புறம் சமாதானத்தை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அந்த பலன் என்ன செய்யணும்? முக்கியம். அப்போ தமிழ் ஜனத்துக்கு பலன் கொடுப்பா, தமிழ் ஜனத்தை ஆசீர்வதிப்பா, தமிழ் ஜனத்தை சமாதானம் தெரிஞ்சவரு. அல்லேலூயா. அப்படி அந்த தாவீது நினைச்சு பார்த்தோம்னா எல்லா வகையிலும் தாவீது நினைச்சுறாரு ஆண்டவர்கிட்ட நெருங்கி இருக்கிறாரு. அந்த நெருங்கு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம கடமைக்காக ஏசப்பா தேடவே கூட நம்மளும் அவர் என்ன சொல்றாரு? 1 மணி நேரமா எனக்கா ஜெபிங்க, விழித்திரு ஜெபிங்கன்னா சீசர்களை கூட்டிட்டு போனாங்க. ஆனா சீசர் என்ன செஞ்சுட்டாங்க? அவங்க போய் தூங்கிட்டாங்க. நம்மளும் யாரு கட்டளை பிள்ளைங்க சீசர் தான். அவரை பின்பற்றுற பிள்ளை தான், அவரோட அன்பினால் நிரப்பப்பட்ட பிள்ளை தான். ஆனா நீங்களும் நினைச்சீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாடல் படிச்சு வேதம் வாசிச்சு நீங்களும் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் கரெக்டா பின்பற்றுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு நித்திய ராஜ்யத்தை சுதந்திரமா தருவார். கண்களை முடிச்சு வைப்போம். என் அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த வேளையிலும் தகப்பனே உடைய வார்த்தையை கொடுக்க தேவனுடைய பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றேன் இயேசப்பா. நாங்கள் தகப்பனே ஏனோதாங்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடாது தகப்பனே. நாங்கள் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அடுத்தவங்களுக்கு ஒரு சொல்லிடாதபடி வேதத்துக்கு கீழ்ப்படி நடக்கவும், வசனத்தை கைகொண்டு நடக்கவும், அதன்படி கர்த்தாவே மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் கர்த்தனை உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தை நாங்கள் முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளணும்யா, பிடித்து கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனு பேர் பெறா நீ ஆசீர்வதியும். சமூகத்துக்கு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபசேனையா நீ எழுப்பும், ஜெபசேனையா நீ எழுப்பும். ஆண்டவரே ஜெபசேனையா நீ எழுப்பும். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேசத்தின் மக்களுக்காக, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா அதிகாரிகளுக்காக, அரசியல்வாதிகளுக்காக, தலைவர்களுக்காக, ஆண்டு எல்லா நாடுகளுக்காக, என் தகப்பனே சோக தேசங்களுக்காக போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்படி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதியும், பேர்த்தரா ஆசீர்வதியும். நீ சமூகத்தை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீ பேசின நல்ல வார்த்தைக்காக நடிச்சுப்பா. ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். நீ எங்களோட இருந்து ஆவியானவர் பேசினுடைய வார்த்தைக்காக நன்றிப்பா. நீ உள்ளது வார்த்தையை கொண்டு வந்து கொண்டே இருந்தீரப்பா. உங்க கோடி நன்றி சொல்றப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் வேண்டும். ஆசீர்வதிங்க. ராஜ்யம் கட்டப்படட்டும் ஐயா. ஒருவராவது கெட்டு போகும் சித்தம் ஐயா. எல்லா மக்களும் மனந்திருக்க வேண்டும் என்று ஐயா நீ பொறுமையோடு இருக்கிற தேவன், நீடிய பொறுமையோடு எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே இந்த வந்திருக்கிற சிறு கூட்டங்களை ராஜா கருவியா நீ பயன்படுத்தும். உடைய பாதத்தை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்கள் வருவதே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.